விஜய் ஒரு கோழை அப்படின்னாரு வன்னியரை சொன்னேன். ஆமா, விஜய் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னாரு. கோழைன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அவர் செய்யறதுதான் சரின்றாரு. மது விலக்கு கேட்பீங்களா? மது விலக்கு கேட்போம். ஏன் கேட்காம? எப்பயுமே தான் கேட்போம். ஸ்டாலினுக்கு தாங்க ஓட்டு கேட்பாங்க. நாங்க விஜய வந்து முதல்வர் ஆகணும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் தான் பிரச்சாரம் பண்ணால உசுர கொடுத்து கத்துனேன். நான் 2 நாள் இழுத்து அடிச்சதுக்கு இந்த விஜய் கட்சி தலைவர் அவ்வளவு பேசுனாங்க. சின்ன எந்த திமுக இதுவரைக்கும் அமைச்சரவையில தலைமைச் செயலகத்துல ஒரு அமைச்சரை சாதாரண மக்கள் போய் பார்க்க முடிஞ்சா? திடீர்னு மக்கள் வந்து விஜய் திடீர்னு மக்கள் தேர்தல் நீங்களும் திடீர்னு ஆட்சி குடுத்தீங்க. திடீர்னு விஜய்க்கு ஒரு திடீர்னு கொடுக்கல. நாங்க 3 நாள் டைம் எடுத்து தான் கொடுத்தோம். வந்தோடனே கொடுக்கல. சோபா வந்தோம். ஆமா, அது எப்படி இவ்வளோ ஊடகங்கள் இருக்கிறப்ப எப்படி ஒரு சோபா வரும்? உடனே சோபா வந்தோடனே என்ன சினிமாவா நடக்குது? எத்தனை பேர் தான் நீங்க தூக்கி உட்கார வச்சு? நாங்க உட்கார வைக்கல, விஜய் நாங்களா உட்கார வச்சோம். விஜய்க்கு லாஸ்டா ஆதரவு கொடுத்தோம், அவ்வளவுதான். எதுக்காக? என்ன கொள்கைக்காக ஆதரவு கொடுக்குறாங்கிறத விட இங்க வந்து ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, இதுதான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் மாநில நிர்வாகி திருமதி தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜி. கரெக்ட் தானே? எதுக்கு ஜியா மாறிட்டீங்க? என்ன மாறிட்டோம்? ஜியா மாறிட்டீங்க. விழுப்புரம் மாநாட்டில் சமஸ்கிருதம் ஓத உளுந்தூர்பேட்டை மாநாடு இடம். உளுந்தூர்பேட்டை, அதுதான் விழுப்புரம் தான். உளுந்தூர்பேட்டையில் அடிக்கல் அந்த பந்தக்கால்னு வாங்க இல்லையா, அது நடும்போது ஐயர் வச்சு மந்திரம் ஓத நிகழ்ச்சி நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இல்லை, அது கட்சி நாங்கள் நடத்தலையே. அதை வந்து அந்த பந்தல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி அந்த செட்டு கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களா, அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுருக்குறாங்க. இது மாதிரி கால் கோடு ஊன்றோம் வாங்க அப்படின்னு, அதுக்காக போயிருக்காங்க. சமஸ்கிருதம் ஓதுனது அவங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? யாரோட உணர்வுகளையும் மதிக்கிறது ஒரு மனிதாபிமானம் தானே. உணர்வுகள் மதிக்கணும். நம்ம சனாதன எதிர்ப்பாளியாச்சு. இல்லை, சனாதனம்னா பழமைவாதத்தை நம்ம எதிர்க்கிறோம். பழமைவாதம்னா என்னன்னா மூட பழக்க வழக்கங்கள். இப்போ இவன் இப்படிதான் இருக்கணும், இந்த வர்ணாசிரம முறை இருக்கு இல்லையா, நீனா இப்படிதான் இருக்கணும், நான்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழமைவாதம். இப்போ பெண்ணுன்னா இது மாதிரி ஆண்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அப்போ இது மாதிரி பட்டியலின சமூகம்னா காலில் பறந்தவன், இவங்க வந்து அவர்ணாசு, நாங்களாம் வர்ணாசிரமத்துக்குள்ளே வர்றவங்க. இந்த மாதிரி வந்து இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். சனாதனங்கிறது பழமைவாதம். பழமைவாதத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். பழமைவாதத்திலையும் தமிழர் மரபுன்னு ஒன்று இருக்குது. அந்த தமிழர் மரபு இது வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இதில் வந்து ஒரு கால்கோள் ஊண்டுதல் அப்படிங்கிறது ஒரு தமிழர் மரபு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அது. அதில் வந்து சமஸ்கிருதம் ஓதிருக்கக்கூடாது, அதை நானே கண்டித்து எழுதியிருக்கேன். ஆனாலும் அது வந்து அவங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கவங்களோட விருப்பம், அவங்க வச்சுட்டாங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வந்து தகவல். அது நானே எதிர்த்து தான். இத்தனை ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் பல மாநாடுகள் அது மாதிரி இல்ல, இது போல கால்கோள் ஊண்டி இருக்காங்க. ஆனா வரலாற்று சிறப்புமிக்க எந்த மாநாட்டிலையும் இது போல நிகழ்வு நடக்கலதான். அதாவது கால்கோள் ஊண்டுவாங்க. அடியன் அரசியல் அதாவது பழகி திருமாவளவனை புரிஞ்சு நான் இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இது மாதிரி சனாதன சிந்தனையாளர்களை உட்கார வச்சு, அதுவும் சமஸ்கிருத மொழியை எதிர்க்கிற நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிருக்கணும். சனாதன சிந்தனையாளர் சமஸ்கிருத வேதம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்களாம் சேர்ல உட்காந்துருந்தோம். அதை யாருமே பேச மாட்டேங்களே. அடிமையாவே அவங்களுக்கு அடிமை அப்படின்னு இருந்த இடம் போய் நம்ம இடத்த தேடி வந்து ஒரு ஓதுவார் வந்து சமஸ்கிருதம் ஓதுறாரு. ஓதுறப்ப நாங்க சேர்லான்னு உட்காந்துருந்தோம். எங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ல உட்காந்துருந்தாங்களே, அவரை கீழே உட்கார வச்சுட்டு நாங்க இதே அந்த ஐயர் மேல உட்கார்ந்து இருந்து திருமாவளவன் அவர்கள் இருங்க, நான் என்ன கேக்குறேன், இதே அந்த ஒரு அருகில உட்காரணும் நாங்க பேசிட்டு இருந்தா இருங்க, அவருக்கும் இதே ஒரு ஐயர் வந்து இருங்க, இல்ல நான் வந்து இது காமெடிக்காக சொல்றேன். அதாவது இதே அந்த இடத்துல ஒரு ஐயர் உட்கார்ந்துருந்து நாங்க கீழே உட்கார்ந்துருந்தா நீங்க என்ன பரப்பி இருப்பீங்க, எப்படி நீங்க
எப்படி நீங்க அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க வந்து கீழே உட்காந்துட்டீங்க, நீங்க வந்து அடிமையாயிட்டீங்க, நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து வளைஞ்சு கொடுத்து போயிட்டீங்க, என்னென்ன கதை விட்டுருப்பீங்க. இப்ப இப்படி மாத்தி பாருங்க, நடந்த சம்பவத்தை இப்படி மாத்தி பாருங்கன்னு சொல்றேன். இது வந்து என்னோட கருத்து தான். முதுகு நிமிர்ந்துதான் இருக்கு. யாரு? ஆமா, நிமிர்ந்துதான் இருக்கு. என்னைக்குமே நாங்க சோரம் போக மாட்டோமே, அதுல என்னை விட்டு கொடுக்கவே மாட்டோமே. கொள்கையில என்னைக்குமே சமரசம் ஆகாத தலைவர் எங்க தலைவர். அமித்ஷா பகோடா விற்க சொன்னாரு, மோடி பகோடா விற்க சொன்னாரு. குரல் அப்படி எதிரொலியா குரல் கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா. அது நியாயமா அவங்க பேசுனது? மக்களை வந்து தப்புன்றனாலதான் நாங்க பேசணும். சரி, இப்போ நீங்க ஆதரவு கொடுத்த உங்க தாவேகா கட்சி, அதாவது விடுதலை சிறுத்தைகளின் பலத்தில் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் விஜய் அவர்கள், விஜய் அமைச்சரவையில நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் ஏன் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு, ஏன் நீங்க வந்து வேலைவாய்ப்பு இல்லாத இடத்துக்கே போய் முட்டிக்கின்னு மோதிக்கின்னு இருக்கீங்க, ஏன் இன்ஜினியரிங் டாக்டர்னு அலையிறீங்க, இங்கே வந்து கார்பெண்டர் இடம் காலியாக இருக்குது, எலக்ட்ரிஷியன் இடம் காலியாக இருக்குது, இதுக்கெல்லாம் போய் படிங்க, வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அமைச்சர் ஆகிடலாம், சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் வந்து ஒரு அதிகாரத்துக்கு போகக்கூடாதுன்றாரு. இதை கேள்வி கேட்க மாட்டேன். இல்லை, நிர்மல்குமாருங்கிறவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவருங்கிறது நல்லாவே தெரியும். அவர் வந்து இந்த கருத்து சொல்லியிருக்காருன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா? முதல்ல நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா? அமைதியா இருந்தா ஏத்துக்கணும் தான். அதை எப்படி அமைதியா இருந்தா ஏத்துக்கிட்டோம்? அமைதியா தானே இருக்கீங்க. அமைதியா எங்க இருக்கு? அதெல்லாம் எதிர்த்து பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அண்ணன் ஒரு பதிவு எங்க அவர் ஏங்க சொல்லணும்? எதுக்கு எடுத்தாலும் அவரே சொல்லணும். சொல்லுங்க, யாரு பதிவு போட்டிருக்காங்க? நிர்மல்குமாரை கண்டிக்கிறேன். சிறுத்தைகள்ல பல பேர் போட்டிருக்காங்க, நான் போட்டிருக்கேங்க. அதாவது அவர் தான் எங்க தலைவர் சொன்னா என்ன, நீங்க போட்டுக்கிறது வாழ்த்துக்கள். தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு வாங்க. வால் ஏதாவது பண்ணா அங்க ஏதாவது போய் ரீச் ஆகுமா? அது எப்படி ரீச் ஆகாம இருக்கும்? ஆயிடுச்சு. விஜய் வந்து பயந்துட்டாரு. இப்போ விஜயோட அமைச்சரவை வந்து எங்க தலைவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க வேண்டியதானே? இந்த பாயிண்ட் இப்படி வருவீங்க? இல்லங்க, கேக்குறேன். அதாவது தலைவருக்கா வாழாடக்கூடாது, உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். அப்ப நீங்க தலைவரையே போய் எடுக்க வேண்டிய ஏன் எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு ஏன் எடுக்கிறீங்க? எங்க தலைவர் வந்து உட்கார மாட்டேன்றாரு, நேரம் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்படியா? அதனால எங்களை கூப்பிடுறீங்க. அதனாலதான் எங்க தலைவருக்கு நேரம் இல்லை, அதுக்கு அறிக்கையை விட நாங்க கொடுக்குறோம். ஓகேவா? சரி சரி, எப்படி பேசணும் நாங்க பேசுவோம். இல்லைங்க, நேரம் எங்க சுத்தி ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நீங்க நினைக்கிறதுக்கு நாங்க வந்து பதில் கொடுக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் பதிலா கொடுக்க முடியாது. நீங்க எப்படி சுத்தினாலும் இந்த மையத்துல கொண்டு வந்து எங்களை நிறுத்திடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நாங்க ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம். நான் என்ன சொல்றோம், முன்னாடி நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கால் மேல கால் போட்டு உட்காடுறோம், எங்களுக்கு அது கௌரவமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஏங்க அவங்க உட்கார்ந்த அருகில நீங்க உட்காருங்க, அதுதாங்க எங்களுக்கு, அதுதாங்க பாக்குறோம். நாங்க உட்காராம நாங்க எங்க போறோம்? நாங்க உட்காருவோம், அதை நோக்கி தானே அரசியல் பயணம் போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் தான் நீங்க தூக்கி உட்கார வச்சு? நாங்க உட்கார வைக்கல, விஜய் நாங்களா உட்கார வச்சோம். விஜய்க்கு லாஸ்டா ஆதரவு கொடுத்தா, அவ்வளவுதான். விஜய்க்கு வந்து இவ்வளவு எதுக்காக ஆதரவு கொடுத்தா? ஏங்க ஆமா, எதுக்காக, என்ன கொள்கைக்காக ஆதரவு கொடுக்குறாங்கிறத விட இங்க வந்து ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, இதுதான். இல்ல இப்ப யாரு ஆட்சி நடக்குது? ஆளுநர் ஆட்சி வந்தாக்கா பிஜேபி ஆட்சி வரும். யாரு ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? 151 மெடிக்கல் சீட் இந்த வருஷம் தேசிய பட்டியலுக்கு போயிடுச்சு. ஆமா, அதை எதிர்த்து தமிழக அரசு ஒரு வழக்கறிஞர் கூட போய் ஆஜராகல கோர்ட்ல, தெரியுங்களா இல்லையா? ஆமா. முக்கியமா இன்னைக்கு மாணவர்கள் அந்த ஒரு சீட்டுக்காக போராட்டம், எத்தனை மாணவர்கள் உயிரிழப்பு. ஆமா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4 மாணவர்கள் 151 தேசிய பட்டியலுக்கு போயிடுச்சு. இது வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? இருக்குதான், எங்களுக்கு வருத்தம் இருக்குதான். நீங்க அதை வந்து தாவேக்கா அரசை பார்த்து கேள்வி கேட்க, நீங்க கவர்னர் ஆட்சி வந்துட்டா பாஜக ஆட்சி உள்ள வந்துடும். இப்ப நடக்கிறதே பாஜக ஆட்சி தானே சொல்றோம். அப்படியா? இப்ப நடக்கிறதே பிஜேபி ஆட்சி. இந்த 151 இடம் வந்து தேசியமயமாக்கப்பட்டதுனால இது வந்து பிஜேபி ஆட்சி. அது விட்டு கொடுக்குறீங்களே, விட்டு கொடுக்குறீங்க. கடந்த காலகட்டத்துல போராட்டம் பண்ணாங்க. வந்தே மாதர பாடல் இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து பாடல்
அதை கண்டிச்சு இப்ப எங்க அமைச்சர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு பாஜக ஆட்சியா தெரியல. அது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு பாஜக ஆட்சியா தெரியல. அதை கண்டிச்சு தான் எங்க அமைச்சர் பேசியிருக்காரு. இது தவறு, இது மாதிரி 3வது இடத்துக்கு தள்ளுனது தவறு, இது மாதிரி பண்ணக்கூடாது, இதை நாங்க கண்டிக்கிறோம்னு அவர் பேசியிருக்காரு. அதே அமைச்சரவையில இருந்துகிட்டே வன்னியரசன் எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காரு. வன்னியரசன் ஆமா செம்மையா குரல் கொடுக்குறேன். விஜய் செய்வது எல்லாமே தரமான சம்பவம். அதுவும் கரூர் அந்த 41 ஊர்கள் போச்சு இல்லையா, அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், விஜய் ஒரு கோழை அப்படின்னாரு வன்னியரசன். ஆமா, விஜய் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னாரு, கோழைன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அவர் செய்யறதுதான் சரின்றாரு. 41 வீட்டுக்கு வந்து வேலை. கள்ளக்குறிச்சியில திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சியில மது அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட மது இருக்குல்ல, அந்த டாஸ்மாக், அதுல வந்து குடிச்சு செத்தாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கல்ல திமுக அரசுல. அந்த செத்தவங்களோட குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கலையா திமுக இருந்து? அதை இப்ப யாரு கேட்டீங்க? அன்னைக்கு கேட்டீங்கல்ல. அதுவும் டிஎம்கே அரசால நடத்தப்பட்ட அந்த சாராயத்தை குடிச்சுதான் செத்தாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பொங்குறதுக்கு வரல? 41 பேருக்கு, அதாவது விஜயை சந்திக்க வந்து செத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது தவறுதான், நாங்க அதை ஒத்துக்கிறோம். நான் ஏத்துக்கிறேன், நான் நேர்மையா ஏத்துக்கிறேன், தப்பு தான். அதை வந்து அவர் வந்து பண்ணியிருக்க கூடாது. ஆனா இதாவது இவர் பண்ணது, இவர் வந்து அரசியலுக்கு புதுசு, அந்த அமைச்சரவைக்கு புதுசு, அவருக்கு என்னன்னு தெரியல. இதெல்லாம் அவர் கத்துக்கிட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு அவசரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணணும், மக்கள்கிட்ட ஒரு பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு. ஆனா அரசியல் பின்புலம் உள்ள, அரசியலை கரைச்சு குடிச்சவங்க பண்ணதுக்கு பேர் என்ன? அதை பத்தி யாரு என்ன கேட்டீங்க? அன்னைக்கு யாரு பேசுனாங்க? அரசாங்க தவறினால் ஏற்படும் ஒரு நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் ஏற்படுத்தின அரசாங்கம் டாஸ்மார்க்க முற்றிலும் மதுவிலை கொண்டு வந்திருக்கலாமேங்க. எதுக்குங்க அரசு அதை எடுத்து நடத்தணும்? எதுக்கு அது பல பேர் சாகணும்? அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்? நான் அரசியல்வாதி இல்ல, நான் ஃபைட் பண்ண முடியாது. நீங்க தான் அரசியல்வாதி. நீங்க கேட்டிருக்கலாமே. இந்த ஊடகம் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இதே வள்ளுவர் கோட்டத்துல அன்னைக்கு கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அன்னைக்கு கேள்வி கேட்ட எல்லாமே நாங்க பண்ணோம். எப்படி நீங்க வந்து இந்த கள்ளச்சாராயம் எப்படி கொண்டு வரலாம்? மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். அதே கள்ளக்குறிச்சியில, இதே உளுந்தூர்பேட்டையில வச்சு மது ஒழிப்பு மாநாடு கவர்மெண்ட் அரசாங்க தமிழக அரசை எதிர்த்து நடத்துறோம். அந்த மேடையில தான் அரசு யாரு? அந்த மேடையில தான் அரசு அவங்க வச்சுக்கிட்டே பேசுறோமே. அப்புறம் மேடையில இருந்தா என்னங்க, அவங்கள கூட்டு உட்கார வச்சு பேசுறோமே. அவங்களுக்கு தான் கோரிக்கை கொடுக்குறோம். அந்த கோரிக்கையை அவர் 8 பேர் கொடுப்பாரு. அந்த இடத்துல வந்து அவர் வச்சுட்டே பேசுற என்ன தப்பு? நேர்மையா இருக்க போய் தாங்க பேசுறோம். நீங்க மது விலக்கு கேப்பீங்களா? மது விலக்கு கேட்போம். ஏன் கேட்காம? எப்பயுமே தான் கேட்போம். மது விலக்கு ஆனா கண்டிப்பா கேள்வி கேட்போம். மது விலக்க வந்து வேணாம். எங்க தலைவர், அதாவது ஒரு விஷயம் சும்மாவே எங்க மாநாட்டுக்கு வந்தாலே எங்க தோழர்கள்ட்ட அவர் கேட்கறது, குடிக்காம வரணும் உள்ளுக்குள்ள. மாநாட்டு தொழிலுக்கு யாருமே வந்து போதைப் பொருள் உபயோகிக்க கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அது எப்படி பிரைவேட் பார் ஆச்சுன்னா கண்டிப்பா எதிர்ப்பாரு தான், எதிர்க்கதான் செய்வாரு, குரல் கொடுக்கதான் செய்வாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த 41 பேருக்கு வேலை போட்டது எங்களுக்கு வந்து எனக்கு இப்போ தனிப்பட்ட முறையில எனக்கு பிடிக்காதான், நான் எதிர்க்கிறேன் தான். அது தேவையில்லை. எவ்வளவு பேரோட வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து பறிக்கப்படுது. தேவையில்லாத ஒண்ணுதான், எதிர்க்கிறோம். ஓகே, நான் விமர்சனம் வைக்கிறேன். இல்ல, அதாவது ஒரு நிமிஷம், இதெல்லாம் இது இப்படிதான் அரசியல்ல மாத்துறீங்க. அரசியல்காரங்களே இந்த திசை திருப்புறீங்க. மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்க கேள்வி கேட்கல. அப்புறம் அதை வைத்து அரசியல் பண்றீங்களா? இப்போ என்ன அரசியல்? இந்த மாதிரி வேலையை கொடுத்தா அது செல்லாதுன்னு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும், ஆட்சியாளருக்கு நல்லாவே தெரியும், விஜய்க்கு தெரியுதோ இல்லையோ அங்க இருக்கிற IAS அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். இது போல அதுவும் நடிகரை பார்க்க வந்து உயிரிழந்தா அந்த வேலையை கொடுத்தாலும் வேலைக்கு செல்லாது, இது கோர்ட்டு துச்சமா தூக்கி விசிறி அடிக்கணும்னு நல்லாவே தெரியும். இப்படி கொடுத்துட்டு நாங்க மேல்முறையீடு போறோம், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறத எதிர்கட்சிகள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, அவங்களுக்கு நெஞ்சு பொறுக்கல, இப்படிலாம் வசனம் பேசுறது நியாயமா தான் கேட்கிறோம். இல்ல, அந்த வசனம் பேசி தானே பேசினவர் தானே முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க. நீங்களும் அதுல இருந்தீங்களே, ஆக்குனீங்கன்னா நாங்க என்ன, நாங்களா அப்ப விஜய்க்கா ஓட்டு கேட்டோம்? விஜய்க்காங்க ஓட்டு கேட்டோம் நாங்க. விஜய் ஓட்டு கேக்குறீங்களா? ஸ்டாலினுக்கு தாங்க ஓட்டு கேட்டோம் நாங்க. விஜய வந்து முதல்வர் ஆகணும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. ஸ்டாலின் முதல்வர் ஆகணும்னு தான் பிரச்சாரம் பண்ண. உசுர கொடுத்து கத்துனேன். என் தொண்டையெல்லாம் அப்படியே இப்போ ஆம்பளை குரல் மாதிரி ஆயிப்போச்சு.
ஏற்கனவே அப்படிதான் இருக்கும். ஆனா அது வேற விஷயம். ஆனா அந்த பேசி பாட்டு பாடி கத்தி பாடி அந்த அளவுக்கு உசுர கொடுத்து வேலை பார்த்தோம். வேகாதவே இல்ல. ஸ்டாலின் வரணும் தான் பாடணும், வரணும் தான் வேலை பார்த்தோம். விஜய் வரணும் வேலை பார்க்கல. மக்கள் இப்படி தீர்ப்பு பண்ணிட்டாங்க. சரி, இந்த இடத்துல வந்து அதாவது இப்ப நாங்க ஆதரவு கொடுக்காம இருந்தா என்ன இருக்கும்? திமுக வந்து அப்படியே முட்டு கொடுத்து எங்களுக்கு நின்று இருக்குமா இந்த இடத்துலயும்? நாங்க ஆதரவு கொடுக்காதப்ப அந்த 2 நாள் இழுத்து அடிச்சதுக்கு இந்த விஜய் கட்சிக்காரவங்க எங்க தலைவர் அவ்வளவு பேசுனாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசுனாங்க. எந்த திமுக காரன் வந்து கேட்டான்? எங்க கூட தான் இருக்காங்க. ஆமா, எதுக்கு? ஏமா ஏன் ஏன் அப்புறம் எதுக்கு நாங்க கேட்டது இருக்கட்டும். எந்த திமுக காரனும் எதுக்கு இது மாதிரி வந்து விசிகாவை பேசுறீங்க, திருமாவளவனை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் கேட்டிருப்பானா? எவனாவது ஒருத்தன்? நாங்களும் அதை பேசிக்கிறோம். எங்க பிரச்சனையை நாங்க தீர்த்துக்கிறோம். அதே போலதான் எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்க முடிவெடுத்தோம். எங்களுக்கு என்ன தேவை? நாங்க ஜெயிச்சிருக்கோம், 2 இடத்துல வந்திருக்கோம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதே டைம்ல அவங்க எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்கிறப்ப அதை கொடுத்தோம். அந்த இடத்துல அதாவது அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த சிச்சுவேஷனுக்கு என்னவோ அதுல நமக்கு என்ன ஆதரவு இருக்கோ அதை நாங்க பண்றோம். எங்க நலன் எதுவும் அதாங்க பார்க்க முடியும். எங்களுக்கு தேவையை எப்படி நாங்க தீர்த்துக்கிறோமோ அதிகாரம் தேவை. ஆமா, அதிகாரத்துக்காக தான் போனோம். சரி, அதிகாரத்துக்காக என்ன பண்ண போறீங்க? இனிமே என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணாம இருக்காரு இந்த 60 நாள்? இப்ப பொறுப்பேற்று இப்ப இவர் வந்து அமைச்சர் ஆகி ஒரு 60 நாள் ஆகுது. 60 நாள்ல என்ன எங்க அமைச்சர் வந்து பண்ணாம இருக்காரு? பண்ணாத விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க வந்து எடுத்து இது மாதிரி வன்னியரசு பண்ணதுல இந்த விஷயம் சூப்பர் விஷயம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய விஷயம் குறையதான் சொல்றீங்களே தவிர நிறைய என்னைக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. என்னது? கெம்பனூருக்கு வந்து 70 நாள்ல என்ன செஞ்சிட்டாரு? கெம்பனூர்ல பஸ் வந்து இவ்வளவு நாள் போகாம இருந்துச்சுல. உங்க திமுக ஆட்சி நடந்துச்சு. எங்க திமுக ஆட்சி இல்ல. நீங்கள் ஆதரவு கொடுத்து ஆதரவாதான் பேசுறீங்க. டிவிகேக்கு எதிரா நீங்க ஆதரவு கொடுத்து நீங்க 25 ஆண்டு காலம் கூட இருந்தீங்களா? அப்ப கேட்டு இருக்க வேண்டியது. என்னது? கேட்காம இருந்தாங்க. 25 வருஷமா திமுக கொடுத்தது. 70 நாள்ல நான் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டேன். இந்த 60 நாள்ல எங்களால என்ன முடியுமோ, எங்க அமைச்சரால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா இப்ப ஆட்சிக்கு வந்து என்னமோ 4 வருஷம் முடிஞ்சிட்ட மாதிரி இல்ல, 4 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க, இன்ன வரைக்கும் எதுவுமே வேற என்ன செஞ்சிருக்கீங்க? என்னென்ன செஞ்சிருக்காங்கிறதா தாங்க. பஸ் 2 இடத்துக்கு போடியில வந்து குரங்கணிக்கிட்ட ஒரு மலைப்பகுதிக்கு பஸ்ஸே போகாம இருந்துச்சு, அங்க போக வச்சிருக்கிறாரு. அது போல வந்து இந்த கெம்பனூர்ல பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு என்ன தெரியாத விஷயமா? ஒரு ஆதி திராவிட நலத்துறை, ஒவ்வொரு சமூக நீதித்துறை விடுதிகள் எல்லாத்துலயும் போய் நேரடியா பார்வையிடுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சராவது போய் பார்வையிட்டு இருக்காங்களா? இல்ல எந்த முதல்வராவது போயிட்டு ஒரு அதாவது விடுதி, முதல்ல மாணவர் விடுதிய இதுவரை எந்த முதலமைச்சராவது போய் பார்த்திருக்காங்களா? விஜய் போனாரு, அது வேற விஷயம். ஆனா எந்த அமைச்சராவது போயிருக்காங்களா? இன்னைக்கு இவர் நேரடியா போய் பாக்குறாரு. 2வது என் பையன் ஹாஸ்டல்ல படிக்கிறான். சாப்பாடு சரியில்லை ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு இருப்பான். சாப்பாடு சரியா போட மாட்டாங்கம்மா, அதாவது சரியில்லை, நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா இந்த ஒரு வாரமா இப்ப சாப்பாடு எல்லாம் தரமா இருக்கணும், மாணவர்கள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நல்ல விதமா ஒரு நாளும் ஒரு விதமா சாப்பாடு போடுறாங்க. நல்ல முறையில பண்ணி போடுறாங்க, சுத்தமா பண்ணி போடுறாங்கன்னு என் பையனே வந்து போன் போட்டு சொல்றாங்க. நல்லா இருக்குமா, இப்பெல்லாம் பரவாயில்ல. விஜய் ஆட்சி கிடையாது, அமைச்சரவை. நீங்க அமைச்சராகி என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு நீங்க விஜய் ஆட்சிக்கு போக கூடாது. நாங்க அதிகாரத்துல இருந்தா எங்களோட எல்லைக்குள்ள என்ன பண்ண முடியும், அந்த அமைச்சரவையில இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை அவர் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு நாளும் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல ஒரு 11 மணி வரை இருக்கிறாராம் வன்னியரசு அமைச்சர் மட்டும். அங்க உள்ளேயே வந்து 11 மணி வரை இருக்கிறாராம். தகவல் டேட்டா சொல்லுதே 11 மணி வரை இருக்கிறாரு. அமைச்சர் தான் பார்த்துட்டே இருக்காங்க, போகவே மாட்டுறாரு, இங்கேயே உட்கார்ந்து இருக்காருங்கிறாங்க. பொதுமக்கள் சந்திக்கிறாங்களே. இது வரைக்கும் அமைச்சரவையில தலைமைச் செயலகத்துல ஒரு அமைச்சரை சாதாரண மக்கள் போய் பார்க்க முடிஞ்சா? பெரிய பெரிய கார்பரேட் ஓனர்கள் தான் வந்து பார்த்து சீக்கிரட்டா உட்கார்ந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு இல்லையாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தான் எடுக்கிறாரு. ஏங்க இன்னைக்கு என் பேர்ல பட்டா இல்லைன்னா பட்டா போட்டு தரேங்கிறாரு. யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ அவங்க பேர் பட்டா, இடம் இல்லையா இடம், அது பண்ணித்தரேன் இருக்காரு. அப்புறம் என்ன? ஒரு ஊர்ல இப்ப எங்க ஊர்ல நான் இருக்கிறதுல, என்னோட சொந்த ஊர்ல வந்து அனுமந்தம் பட்டா தான் 45 வருஷமா குடியிருக்கிறாங்க. ஆனா அனுமந்தம் பட்டா தான் இருக்கு. இப்ப வர ரெகுலர் பட்டா கிடையாது.
நாங்க அதை போய் இந்த மனு கொடுத்துருக்குறோம், சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்போ நான் வந்து அந்த டைம்ல அது இந்த மனு கொடுத்த நாளே நல்ல தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, டேட் அறிவிச்சிட்டாங்க. நாங்க போய் மனு கொடுத்த 4 நாள்ல டேட் அறிவிச்சிட்டாங்க 2019. இப்ப வர அதுக்கு ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கல. இப்பதான் அமைச்சர்கிட்ட போய் நான் சொன்ன உடனே சரிப்பா பண்ணுவோம், பண்ணி கொடுத்துருவோம்ப்பா, மக்கள்கிட்ட இருந்து அந்த நேம் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுங்க, பண்ணி கொடுத்துருவோங்கிறாரு. இது போல ஒவ்வொருத்தருமே இப்போ பழங்குடியினரா இருக்கட்டும் எல்லாருமே நேரடியா வந்து நான் வந்து நான் என்னோட கூட பிறந்த சகோதரர் மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அமைச்சர் சந்திச்சுட்டு போறாங்களே. இப்ப இதை விட என்னங்க பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. இப்போதைக்கு இதான் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு இந்த இதுக்கு நாள் எல்லை இல்லைங்க. என்ன அதாவது என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத மக்கள் வந்து இல்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைக்கலாமே. இன்னும் ஒடுக்கப்பட்ட அதெல்லாம் பண்ணுவாங்கங்க. தீர்க்காம ஒரே நாள் என்னங்க ஜீம் பூ பான்னு எல்லாமே டஸ்ன்னு ஆகுற மாதிரிலாம் சொல்றீங்க. அலாவுதீன் அற்புத விளக்குமா நடத்துறாங்க. அப்படிதான் இந்த ஆட்சி. அது எப்படி அப்படிதான் இந்த ஆட்சி வந்துச்சு? திடீர்னு மக்கள் வந்து விஜய் திடீர்னு மக்கள் தேர்தல் நீங்களும் திடீர்னு ஆட்சி குடுத்துட்டீங்க. திடீர்னு விஜய்க்கு ஒரு திடீர்னு கொடுக்கல. நாங்க 3 நாள் டைம் எடுத்து தான் கொடுத்தோம், வந்த உடனே கொடுக்கல. சோபா வந்தோம். ஆமா, அது எப்படி இந்த சோபா தான் அசிங்கமா கேவலமா சோபா வந்தனே சொல்லாதீங்க. திராவிட மாடல்ல 20 வருஷமா நாங்க கூட்டணியில இருந்தோமே, என்ன கொடுத்தாங்க? எதுவும் தரல. என்ன கொடுத்தாங்க? அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருந்தாங்க. எதுவும் தரலைங்க. கொடுக்காம அதை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருந்தாங்களா? கொடுத்தனால அவங்க எந்த இவங்க சோபால கொடுத்தாங்க, அவங்க எதுல கொடுத்தாங்க? இவங்க சோபால கொடுத்தாங்க, அவங்க எதுல? அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சோபா மாடல் எதுக்கெடுத்தா சோபா மாடல். சோஃபா வந்ததுக்கு அப்புறம் சோஃபா எங்களோட சொந்த செலவுல வாங்கினது. நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கினது. அது எப்படிங்க? நான் திருப்பி இந்த கேள்வியே வைக்கிறேன் நானு. அது எப்படி ஒரு ஒட்டுமொத்த ஊடகமும் அலுவலகத்துல இருக்கப்போ ஒரு சோஃபா எப்படி ஒரு அசிங்கமா கேவலமா இல்லையா? இது நீங்களே பரப்புறதுக்கு உதவாநிதி வந்து இதை பேசுறாப்லையா? உதவாநிதி பேசுறதுக்கு அது எப்படி இவ்வளோ ஊடகங்கள் இருக்கிறப்போ எப்படி ஒரு சோஃபா வரும்? உடனே சோஃபா வந்தோன்னே என்ன சினிமாவா நடக்குது? உடனே வந்து புஷ்பா படத்துல வந்த மாதிரி சோஃபால காசு. என்னையா இது காமெடியா இருக்கு? சினிமாக்காரங்கிறத எல்லாருமே நிரூபிக்கிறாங்க. உதயநிதி சினிமாக்காரங்கிறத நிரூபிக்கிறாரு, விஜய் சினிமாக்காரங்கிறத நிரூபிக்கிறாரு, ஸ்டாலின் சினிமாக்காரங்கிறத நிரூபிக்கிறாரு. இங்க யாருமே அரசியல்வாதிகளா நடக்கல. சரி, இப்போ ஒரு அதிகாரத்துக்கு வந்தீங்க. நான் ஏற்கனவே பல காணொலியில உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இன்னும் தமிழ்நாட்டுல பல தீண்டாமை சுவர்கள் இருந்துட்டே இருக்கு. மக்களின் பிரிவினையை படுத்திட்டு இருக்காங்க. அது எப்போ வன்னியரசு அவர்கள் உடை தெரிய போறாரு? செய்வாருங்க, கண்டிப்பா செய்யாமலாம் இருக்க மாட்டார். உங்களை விட அவர் வந்து களத்துல போராளியா இருந்தவர். நீங்க எப்ப அரசியல் பார்த்தீங்க, நீங்க எப்ப சமூகத்துக்காக வந்தீங்க, இல்ல எப்ப நீங்க சமூக அரசியல் பேச ஆரம்பிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த சமூகத்துக்காக பல வழக்குகளை சந்திச்சவர், பல இடத்துல போய் இந்த வலியை உணர்ந்தவர், ஒரு இடத்துல ஒரு தீண்டாமையால நிறைய பாதிக்கப்பட்டவர். அதனால கண்டிப்பா அதை செய்வார், செய்யாமலாம் இருக்க மாட்டார். ஒரு நாட்டுல அரசியல் ஆக மாட்டோம், வாய்க்கரசி போட்டுட்டு வா, நீ வந்து என் கூட வந்தா சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்ட, நீ வந்து வந்தா நீ களத்துல சாகதான் செய்வ. சோ வர்றவங்க வந்து வாய்க்கரசி போட்டுட்டு வான்னு சொன்ன காலத்துல வந்தவர் வன்னியரசு. தான் பெரிய எம்எல்ஏவாகவும் பெரிய அமைச்சராகவும் நினைச்சு வராதவர். அன்னைக்கு ஒண்ணுமில்லாத காலத்திலே களத்தடன்னு மக்களுக்காக வழக்கு வாங்கி உள்ள ஜெயிலுக்கு போனவர் இன்னைக்கு அதிகார கையில கிடைச்சிருச்சு. கண்டிப்பா தன் மக்களுக்கு என்ன தேவையோ, இந்த தீண்டாமையினால என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் கண்டிப்பா சரி பண்ணுவார். எங்களுக்கு இருக்கு இந்த நம்பிக்கையில தான் சிறுத்தைகள், அதாவது கண்டிப்பா ஒடுக்கப்பட்ட சமூகம் உங்க பின்னாடி நிக்குது. ஆமா, குரல் கொடுக்குது, திருமாவோட ஆணைக்காக இணங்கி தலை வணங்குது. கண்டிப்பா இது விரைவில் நடக்கணும். நாங்களும் வாழ்த்துக்கிறோம். நன்றி. மகிழ்ச்சி.